அகர முதலாம் ஆதியே போற்றி, மலர்மிசையே மானடி போற்றி, தனக்குவமையில்லா தகையடி போற்றி, என் குணத்தினக்கும் நிறையே போற்றி. சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிகு தெக்கணமும் மது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. நம் பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் மேடைக்கு அழைக்கும் நேரம் இது. சிவகுமார் நடராசன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நம் நிர்வாக இயக்குனர் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நம் நடன ஆசிரியர் நட்டுவாங்க கலைஞர் கலைமணி செந்தில்குமார் மனோகரன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக அனைத்து பக்கவாத்திய கலைஞர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். எழுத்து கோர்வைகளை கோலத்தின் கம்பிகளாக்கி, வண்ணம் தீட்டிய கவிதையை வாசலில் கோலமாக்கி, 500 ஆச்சரிய குறிகளில் பன்னீர் தெளித்து நின்னை வரவேற்கின்றேன் என்ற வரிகளுக்கு ஏற்ப தற்பொழுது வரவேற்புரை நல்கிட நமது ஆகநல் பள்ளி ஆசிரியை மற்றும் குழு செயல்பாட்டு தலைவர் செல்வி உமையாள் என்கிற பூரண கீர்த்தன அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த இந்நன்னாளில் ஆடல் அரசனின் இவ்வழகு கலையை நம் ஆகநல் அப்பப்பள்ளிகள் திசையெங்கும் சலங்கை ஒளியால் நிரப்பி நம் கண்முன்னே இறைவனை காட்டும் இப்பக்தி கலை, ஆம், நம் தமிழர் வளர்த்த இப்பரத கலையில் துளிர்விட்டு கொண்டிருக்கும் நம் மாணவிகளை வாழ்த்த வருகை புரிந்திருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் கலை வளர்மணி சிவகுமார் நடராசன் ஸ்ரீ வசந்தாமணி நாட்டாலியா திருப்பூர் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். அடுத்ததாக தன் கைப்பட வரைந்த வண்ண ஓவியத்தை சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசாக வழங்க வருகிறார் அகிலன் என்கின்ற இந்திரி சுப்பிரமணியம். நன்றி மாணவரே. அடுத்ததாக நட்டுவாங்க கலைமணி செந்தில்குமார் மனோகரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் மலர் மாலை அணிவித்து சிறப்பிக்குமாறு கல்வி இயக்குனர் ஐயா அவர்களை அன்புடன் அடுத்ததாக தன் கைப்பட வரைந்த வண்ண ஓவியத்தை வழங்க வருகிறார் பூங்கொடி என்கின்ற ஹரிவிந்தியா செங்கோட்டையன். நன்றி மாணவி. அடுத்ததாக மிருதங்க கலைஞர் நாதய்ய சுடரொளி சண்முகப்பிரியன் ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் மலர் மாலை அணிவித்து சிறப்பிக்குமாறு ஆகநல் பள்ளியின் மேலாளர் இளங்கோ ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக தன் கைப்பட வரைந்த வண்ண ஓவியத்தை வழங்க அகிலன் என்கின்ற இந்திரி சுப்பிரமணியம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி மாணவரே. வாய்ப்பாட்டு இசை திருமதி பிரஜிதா முரளி அம்மா அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் மலர் மாலை அணிவித்து சிறப்பிக்குமாறு தாளாளர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக தன் கைப்பட வரைந்த வண்ண ஓவியத்தை வழங்க வருகிறார் கயல் என்கின்ற தீபஸ்ரீ குமார். நன்றி மாணவி. அடுத்ததாக விசைப்பலகை கலைஞர் காசிநாதன் மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் மலர் மாலை அணிவித்து சிறப்பிக்குமாறு அப்பு பள்ளியின் துணை முதல்வர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
வண்ண ஓவியத்தை நினைவு பரிசாக வழங்க வருகிறார் கருணன் என்கின்ற ருத்ரேஷ் நடராஜன். நன்றி மாணவரே. இசைக்கலைமணி வயலின் கலைஞர் பாலமுருகன் ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் மலர்மாலை அணிவித்து சிறப்பிக்குமாறு ஆகநல் பள்ளியின் நடுநிலை வளாக பொறுப்பாசிரியர் திரு பிரகாஷ் ரத்தினவேலு ஐயா அவர்களை அன்புடன் நன்றி ஐயா. அடுத்ததாக தன் கைப்பட வரைந்த வண்ண ஓவியத்தை நினைவு பரிசாக வழங்க வருகிறார் இனியன் என்கின்ற பிரகதீஸ்வரன் குமார். பஞ்சபூதங்களின் வழிபாட்டில் இந்த பிரபஞ்சம் வளமையுற பஞ்சமுக விளக்கின் இது ஏற்றப்படுகிறது. முதல் முகத்தினை ஏற்றிட நம் சிறப்பு விருந்தினர் கலைவளர்மணி சிவகுமார் நடராசன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். நன்றிங்க ஐயா. இரண்டாம் முகத்தினை ஏற்றிட நம் பள்ளி தாளாளர் அம்மா அவர்களை அழைக்கிறோம். பாக்கியம் அம்மா அவர்களையும் அழைக்கிறோம். நன்றிங்கம்மா. நான்காம் முகத்தினை ஏற்றிட இசைக்கலைஞர்கள் அனைவரையும் மற்றும் பரத ஆசிரியர் அவரையும் அழைக்கிறோம். என்ன பிரியா, இன்னைக்கு நீ பரதம் ஆட போறியா என்ன? சலங்கை கையில வச்சு நின்றுட்டு? இல்ல நான் ஆடலாம் போறதில்ல. என் தோழி ஒருத்தி இது என்கிட்ட கொடுத்தா, அதான் வச்சுட்டு இருக்கேன். ஓ அப்படியா? இது சத்தத்தை கேள, இது சலசலன்னு ரொம்ப இனிமையா இருக்குல்ல இதை கேட்க. ஆமா ஆமா, உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் சலங்கனாலே ஒரு மங்களகரமான பொருள் தானே. உனக்கு ஒன்று தெரியுமா, இப்போ நீ கையில் வச்சுட்டு இருக்க சலங்கை வச்சுதான் இங்கே இப்போ ஒரு பிரம்மாண்டமான விழாவே நடக்க போகுது. விழாவா? அது இந்த சலங்கையை வச்சா என்ன விழா? அதுதான் சலங்க பூஜை. உனக்கு தெரியும்ல, நம்ம பள்ளியில ஒவ்வொரு ஆண்டும் 50 விழா நடக்கும். அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கும். அந்த சிறப்பு நிகழ்ச்சியை கொடைமாச்சி அறக்கட்டளை சமூகத்துக்காகவே நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வருடமும் அவங்க நம்ம செஞ்சு கொடுக்கறது வந்து சலங்க பூஜை. அந்த கடந்த காலத்துல நடந்த அந்த சிறப்பு விழாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்மலாட்டம், அறம் படம் போட்டிருக்காங்க, அப்புறம் விருதுகள் விழா அப்படின்னு நிறைய நடந்திருக்கு. இந்த வருஷம் முதல்ல நம்ம பள்ளியில சலங்க பூசை நடக்கவிருக்கு. சலங்க பூசையா? முதல்ல இந்த சலங்க பூசைனா என்ன? சலங்க பூசையா? அதை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன், கேளு. சலங்க பூசைனா ஒரு நடன கண்மணி முதல்ல அரங்கத்துல ஆடும் பொழுது சலங்கை அணிந்து ஆடப்படுவது சலங்க பூசைன்னு சொல்லுவாங்க. நடனம் கத்துக்கிறவங்க முதல்ல ஆரம்ப பாட பயிற்சி பெற்று வருவாங்க. அதுக்கப்புறம் சில பாடல்கள்ல கற்று தேர்ந்து அத அரங்கத்துல ஆடப்படுவதே சலங்க பூசணும் சொல்லுவாங்க. ஓ அப்படியா? இன்னும் வேற ஏதாவது சிறப்புகள் இருக்கா? இன்னும் நிறைய இருக்கு, சொல்றேன் கேளு. நல்ல நாள் பார்த்து நல்ல இடம் அமைச்சு ஒரு நடனமாத ஆடப்படும் இடம்தான் கோயிலாகவும் அவர்களின் உடல் இறைவனாகவும் போற்றப்பட்டுட்டு வருது. சிலப்பதிகாரத்துல இந்த சலங்கை பூசை பற்றியும் அரங்கேற்றம் பற்றியும் ஒரு அத்தியாயமே இருக்கு. அத சலங்க பூசணும் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் சொல்ற கேளு. சலங்க பூசனா அந்த நடன கலைஞரோட சலங்க, அதாவது கணுக்கால் மணிகளை கௌரவிக்கும் விழாவா கொண்டாடப்பட்டுட்டு வருது. ஏன்னா நடன கலைஞரோட அணிகலன்களை மிகவும் மங்களகரமான பொருள் தான் அது சலங்கை தான்.
நடன கலைஞர் தன்னுடைய குருவிடமிருந்து முதல்ல சலங்கையை பெற்றுக்கொண்டு அதை முதல் முறையாகவும் அணிந்து கொண்டு தன்னுடைய முதல் அடிகளை மேடையில எடுத்து வைத்து தான் கற்றுக்கொண்டதையும் தன்னோட தெய்வீக தன்மையையும் மற்றும் அழகான தாளத்தையும் இசையையும் நடனத்தோடு வெளிப்படுத்துவதான் இந்நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? இப்போ முகத்தை பார்க்கும் போது இதை நீ பார்க்க ரொம்ப ஆவலா இருக்க போல. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீ மட்டும் இல்லப்பா, இங்க இருக்கிற எல்லாருமே இந்த பிரம்மாண்டமான விழாவான சலங்கை பூசை பார்க்க தான் இங்க எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. சரி வா பார்க்கலாம். சரி வா பார்க்கலாம். ஆகவே சலங்கை பூசை என்னும் இம்மாபெரும் விழா இனிதே ஆரம்பமாகிறது. சிலையாக கண்டோருக்கு நீ சிலைதான், கலையாக கண்டோருக்கு நீ கலைதான், இறை என்றோருக்கு இறை தருவான், சிறை கொண்டு மனதில் சிவன் ஆழ்வான் என்று கூறி இனிதே நடராசர் பூசையானது துவங்குகிறது. மலர் வணக்கம் என்பது தெய்வங்களுக்கு மலர்களை அர்ப்பணிப்பது என்று பொருள். பரதநாட்டிய நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக ஆடப்படுவது மலர் வணக்கம். மலர்களை கையில் வைத்து ஆடப்படுவதாகும். மலர்களை கையில் வைத்து மேடையின் 4 பக்கங்களிலும் மலர்களை வைத்து ஆடி பின்பு நடராசருக்கு மலர்களை வைத்து பின்பு தட்டி கும்பிடுதல் நிகழ்வு நிகழ்த்தி தலைக்கு மேல் வணக்கம் கடவுளுக்கும், புருவ மத்தியில் வணக்கம் குருவிற்கும், மார்பின் அருகே வைத்து பார்வையாளர்களுக்கும் வணக்கம் செலுத்துவதே ஆகும். மேலும் நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கும் வணக்கமாக அமைக்கப்பட்டிருக்கும். இப்பாடல் ஜதிகளாக அமைக்கப்பட்டு இறுதியில் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை போற்றி ஆடப்படுகிறது. இப்பாடலில் ராகம் நாட்டை, தாளம் ஆதி. நடராசர் பூசை செய்வதற்காக தாளலம்மா, தலைவர் ஐயா மற்றும் பாக்கியமம்மா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் பற்றி அறிமுக உரையை வழங்கிட ஆகநல் பள்ளி ஆசிரியை திருமதி குழலழகி என்கின்ற சத்யகோபால் அம்மா அவர்களை அன்புடன் இனிய மாலை வணக்கம். முன்னேறுவதற்கான சிந்தனை செய்பவன் இளைஞன். தனது சிந்தனையை தீட்டி இளைஞர்களை முன்னேறுவதற்காக தூண்டுவது கவிஞன். இந்த இரண்டையும் உருவாக்குவது ஒரு கலைஞன். இத்தகு சிறப்பு வாய்ந்த கலைஞர்தான் இன்றைய நம் சிறப்பு விருந்தினர் கலை வளர்மணி சிவகுமார் நடராஜன் ஐயா அவர்கள். அவரை பற்றிய அறிமுக உரை வழங்குவதில் மிகவும் பெருமை அடைகிறோம். ஐயாவிற்கு பரதநாட்டியத்தில் 19 வருட பணி அனுபவம் பெற்றவர். இவர் கோவை மற்றும் திருப்பூரில் ஸ்ரீ வசந்தாமணி நாட்டியாலயா என்ற நடன பள்ளியை நடத்தி வருகிறார். மேலும் பல பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பணி அனுபவம் பெற்றவர். கோவையில் மாநில அளவிலான 88வது தடகள போட்டி கலாச்சார நிகழ்ச்சியில் கோரியோகிராஃப் செய்துள்ளார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் 2009ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரை ஆகஸ்ட் 15 விடுதலை நாள் அன்று திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள
கிட்ஸ் கிளப் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் கலாச்சார ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளார். நடன அமைப்பாளராக அரசின் கலாச்சார நிகழ்வுகள், தனியார் கலாச்சார நிகழ்வுகள், கின்னஸ் கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் பல தென்னிந்திய கோவில்களில் நடன விழாக்கள் நடத்தியுள்ளார். அது மட்டுமின்றி தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற பழமையான கோவில்கள் மற்றும் சபைகளில் நடன விழாக்கள் நடத்தியுள்ளார். இவர் ஒரு சிறந்த கதை சொல்பவர், பல்வேறு நடன நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளர், ஆடை வடிவமைப்பு போன்றவை இவருடைய சிறப்பு திறன்களாகும். 2022ஆம் ஆண்டு கோவா மாநில கவர்னர் விருதை கோவா கவர்னர் ஸ்ரீ PS ஸ்ரீதரன் பிள்ளை அவர்களிடம் பெற்றுள்ளார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி 2023ஆம் ஆண்டு கோவா மாநில துணை முதல்வர் விருது பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்தகு சிறப்பு வாய்ந்த கலை வளர்மணி சிவகுமார் நடராஜன் ஐயாவை பற்றி அறிமுக உரையை வழங்குவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மரக்கிளை அசைவில், மணிகளின் ஒளியில், பறவையர் பாட்டில் எங்கும் நிறைந்திருக்கிறாய் நீயே இசையே. தற்போது இசைக்கலைஞர்கள் பற்றிய அறிமுக உரையை வழங்கிட நாட்டிய ஆசிரியர் செந்தில்குமார் மனோகரன் ஐயா அவர்களை அன்புடன் குருவே துணை. ஆகநல் மற்றும் அப்பு பள்ளியின் சலங்கை பூஜை நிகழ்விற்கு வருகை தந்துள்ள ஆன்றோர் சான்றோர் பெருமக்களையும் பெற்றோர்கள் குழந்தைகள் அனைவரையும் வருக வருக என கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். சலங்க பூஜை நிகழ்வு என்பது கிராமப்புறங்களில் நடப்பது மிகவும் குறைவு, அதுவும் பள்ளிகளில் நடப்பது என்பது மிகவும் அரிது. நமது ஆகநல் அப்பு பள்ளியின் சிறப்பு தமிழ் சார்ந்த செயல்கள், விளையாட்டு, கலை, கலாச்சாரம் போன்றவைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. நான் நம் பள்ளியின் நடனக்குழு செயல்பாட்டு ஆசிரியராக பணிபுரிவதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். இந்நிகழ்வு நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த பள்ளி நிர்வாகத்தினர் அனைவருக்கும், முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களுக்கும், குழு செயல்பாட்டு பொறுப்பாசிரியர் அவர்களுக்கும், பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வந்துள்ள பக்கவாத்திய கலைஞர்கள் நட்டுவாங்க கலைமணி, நட்டுவாங்கம் மா செந்தில்குமார் மனோகரன் அவர்கள், நடனாசிரியர் அடியேன், குரல் இசை பிரஜிதா முரளி அவர்கள், ஸ்ருதி லயம் இசைப்பள்ளி சேலம். இவர் பல மாணவிகளுக்கு பாட்டு கற்றுக் கொடுத்து, அதாவது குரல் இசை மூலம் தனது குரல் வளத்தால் நிறைய மாணவிகளுக்கு பாட்டு கற்றுக் கொடுத்து அவர்கள் சிறப்பாக ஸ்ருதி லயம் இசைப்பள்ளி நடத்தி வருகிறார் சேலத்தில். முழவு இசை நாதலய சுடரொளி சண்முகப்பிரியன் ராஜமாணிக்கம் அவர்கள், இவர் மிருதங்க வித்வானாக சேலம் மற்றும் பல கோவில்கள், தஞ்சை பெரிய கோவில், சிதம்பரம் போன்ற பல பெரிய கோவில்களில் வாசித்து வந்துள்ளார். நம் பள்ளியில் இன்று அவர் வாசிப்பது நமக்கு பெருமையான ஒரு விஷயமாக கருதுகிறேன். பிடில் இசைக்கலைமணி பாலமுருகன் ராஜமாணிக்கம் அவர்கள், இவரும் அதேபோல பல கோவில்களில் இசை மூலம் அவர் தனது பெருமையை, அவரோட சிறப்பை வெளிப்படுத்தியுள்ளார். விசைப்பலகை காசிநாத மாணிக்கம் அவர்கள் இசை ஆசிரியர், நமது ஆகநல் பள்ளியில் இசை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்புரையை ஆற்றிட கலை வளர்மணி சிவகுமார் நடராஜன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஈசனந்தை இணையடி நீழலே, நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே ஞானறிவிச்சியம், நமச்சிவாயவே ஞானவின் ரேத்துமி, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமி. அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். எல்லாருமே கொஞ்சம் கைத்தட்டலாங்களா? பெரியோர்கள் அனைவருமே மிகுந்த மரியாதையோட என்னை வரவேற்று இங்கே என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்தமைக்கு இந்த ஆகநல் அப்பு மேல்நிலைப்பள்ளியோட நிர்வாக குழுவினருக்கும், பள்ளி முதல்வருக்கும், துணை முதல்வருக்கும், ஆசிரியர் பேருந்துகளுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும், பெற்றோர்களுக்கும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். கைத்தட்டலாமே.
இது எனக்கான கைத்தட்டல் இல்லை, உங்களுக்கான கைத்தட்டல். உற்சாகம் என்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு. இந்த நாட்டியத்தை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா அந்த பாவம் ராகம் தாளம் ஆல்ரெடி வந்துட்டு அந்த தொகுத்து வழங்கக்கூடிய அந்த மாணவ கண்மணிகள் நிறைய பேசிட்டு போனாங்க. இங்க வந்து மேடையில வந்து கொஞ்ச நேரம் நின்னாலே நமக்கெல்லாம் கிடுகிடு நடுங்கும். ஆமாங்களா இல்லையா? ஆமானா கை தட்டுங்க, இல்லைன்னாலும் கை தட்டலாம். ஓகே, அந்த டான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தாளாளர் ஐயாவும் சரி நிர்வாக குழுவினரும் வந்துட்டு என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, முதலாக நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்துட்டு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நான் 80க்கும் மேற்பட்ட பிரைமரி ஸ்கூல்ல இருந்துட்டு ஹையர் செகண்டரி வரைக்கும் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்சி வரைக்கும் காலேஜஸ் இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டோம். எங்கேயுமே வந்துட்டு இந்த மாதிரி பள்ளி அளவில் வந்துட்டு சலங்கை அணி விழாவோ அரங்கேற்ற விழாவோ நடந்ததே இல்லை. அதுவும் சேலம் கொங்கனாபுரம் இந்த ஆகநல் அப்பு மேல்நிலை பள்ளியில தான் வந்துட்டு முதல் முறையா நடக்குது. நல்லா பலமா கைத்தட்டல் கொடுங்களேன். அங்க எல்லோருமே நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைச்சு நம்ம ரொம்ப பெருமைப்படலாம். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கடந்து முன்னோக்கி போயிட்டு இருக்கு இந்த பள்ளியானது. இதுதான் முதலாவது சலங்கை பூஜை விழா, சலங்கை அணி விழா அப்படின்னு சொல்லிக்கலாம், கெஜ்ஜை பூஜை விழான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சலங்கை அணி விழாவை வந்துட்டு இந்த ஒரு அணி விழாவோட இல்லாம சில 100 அணிகள் அந்த சலங்கை அணி விழா வந்துட்டு அப்படியே அரங்கேற்றமாகவும் போக என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க பெற்றோர்களுக்கு வந்துட்டு நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஆர்டரும் நீங்க கூட கட்டளையா கூட நீங்க எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைகளுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்றோமோ அதைத்தான் அவங்க பார்த்து செய்வாங்க. நம்ம சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்க, நம்ம என்ன சொல்றோமோ கேட்க மாட்டாங்க, நம்ம என்ன செய்யறோமோ அதைத்தான் அவங்க பார்த்து செய்வாங்க. நம்ம கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யறோம் என்ன கொடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ பெரிய தலையாய ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கெட்ட விஷயமா கூட வந்துட்டு நம்ம சொல்லலாம். கைபேசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த கைபேசி வந்துட்டு நம்மளை எந்த அளவுக்கு ரொம்ப கீழே தள்ளிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிய வரும். கைபேசி இல்லை அப்படின்னா குழந்தை சாப்பிட்றது இல்லை, கைபேசி இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிட முடிய மாட்டேங்குது, கைபேசி இல்லை அப்படின்னா வேலையோட மாட்டேங்குது, கைபேசி இல்லாட்டி நம்ம எந்த ஊருக்கும் நகர மாட்டேங்கிறோம், கைபேசி இல்லாட்டி ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ தயவு செய்து இந்த கைபேசிகளை நம்ம முடிந்த அளவுக்கு வந்துட்டு நாம தான் அதை பயன்படுத்தணும். அந்த கைபேசி நம்மளா பயன்படுத்தக்கூடாது. அதை தயவு கூர்ந்து எல்லோருமே வந்துட்டு மனதிலையும் நம்ம அறிவு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டா வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த குழந்தைகள் வந்துட்டு ரொம்ப அழகா ஆடினாங்க. அந்த அற்புத சிற்பியா இருக்கட்டும், ஆண்டாளா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே அந்த புஷ்பாஞ்சலி வந்து நின்னோனே வந்துட்டு ரொம்ப மிரட்டினாங்களா இல்லைங்களா? சலங்கை அணி விழா வந்துட்டு இங்கே நடத்துறது அப்படிங்கிறது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயமே கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா இதுக்காக வந்துட்டு எல்லாருமே உழைச்சிருக்காங்க. அந்த பள்ளி முதல்வர்லேருந்து ஆசிரியர் பெருந்தகைகள்லேருந்து எல்லாருமே, இந்த பள்ளி நிர்வாக குழுவாகட்டும், பெற்றோர்கள் நீங்களும் ஆகட்டும், எல்லோருமே ஒத்துழைச்சு தான் வந்துட்டு இந்த மேடையை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 20 குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20 குழந்தைகள் 200 குழந்தைகளா ஆக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தலையாய வேண்டுகோள். கொடுக்கலாங்களா இல்லைங்களா? நிர்வாகத்தினர் வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, பழைய கலைகள் எல்லாமே வந்துட்டு அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக அழிஞ்சிட்டு வருதுதான். பட் இப்போ அந்த கும்மி ஆகட்டும், ஒயிலாட்டமாகட்டும், தேவராட்டமாகட்டும், காவடி ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு நிறைய இடங்கள்ல வளர்ந்துட்டு வருது. நகர பகுதிகளில் நிறையாவே கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்துட்டு கிராம பகுதியிலிருந்து பேரூராட்சி நகராட்சியை நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு பகுதி அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நீங்க தயவு செய்து வந்துட்டு நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை நமது குழந்தைகளுக்கு மற்றவர்களுக்கும் இதை வந்துட்டு ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னுடைய தாழ்மையான இங்க வந்துட்டு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அதாவது அந்த சாதி மதம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லோருமே வந்துட்டு
தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு ஒருங்கிணைந்து தான் வந்துட்டு ஒரு கல்வியினர் வந்து கல்விக்கு நம்ம வர்றோம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து பாருங்க, நம்ம இந்த மாதிரி கலைகளை பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகளுக்கும் தான். நான் நாட்டியத்தை மட்டும் சொல்லலை, அது கராத்தேவாகட்டும், யோகா இருக்கட்டும், மிருதங்கமாகட்டும், வயலினா இருக்கட்டும், வீணையாக இருக்கட்டும், வாய்ப்பாட்டாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், நுண்கலையில் தயவு கூர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்த அந்த பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க அப்படிங்கிறது தான். ஊக்கப்படுத்துங்க, சொல்லி கொடுக்க நீங்கள் அனுப்புங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கொடுக்கலாமா இல்லையான்னு சொல்லுங்க. உங்க கைத்தட்டல் மூலமா தான் வந்துட்டு இல்ல வரும் தலைமுறைக்கு வந்துட்டு மன வலிமை அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வருது. நம்ம அவங்களுக்காக பணம், பொருள் எல்லாமே நம்ம சேர்த்து வைக்கிறோம். அது சொத்தாகட்டும், அசையும் அசையா சொத்துக்கள் ஆகட்டும், நகையா இருக்கட்டும், அவங்க கேட்குற பைக்காக இருக்கட்டும், அவங்க கேட்குற மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், கேட்குற ட்ரெஸ் ஆகட்டும், உணவு பண்டங்களாகட்டும், எல்லாமே நம்ம அவங்க கேட்கறது எல்லாமே கொடுக்குறோம். ஆனால் அவங்களுக்கு அந்த மனவலிமை இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லவே இல்லை. அந்த மனவலிமை, அந்த நீங்கள் சேர்க்குற பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கும் அழகாக வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இந்த தலைமுறையை அடுத்த தலைமுறையை நல்லா வளர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கலைகளை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆகநல் அப்பு மேல்நிலைப்பள்ளி சொல்லி கொடுக்குது, இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். நல்ல பள்ளமாக நமது பாரத பிரதமர் மோடி ஐயா முன்னால நானும் அவரும் வந்துட்டு பொதுகை தொலைக்காட்சியில டான்ஸ் ஆடி இருக்கோம். இது அவர் சொல்லியிருக்காரா இல்லையான்னு தெரியல. சமீபத்தில் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் நினைக்கிறேன், ஒலிம்பியாடு, செஸ் ஒலிம்பியாடோட அந்த தொடக்க விழாவுக்கு வந்திருக்கும் போது அதுக்கு முன்னால அந்த பொதுகை தொலைக்காட்சி நிலையத்தில் வந்துட்டு நாங்கள் டான்ஸ் பண்ணோம். பஞ்சவாத்தியங்கள் முழங்க நாங்கள் நடனம் ஆடியிருக்கோம். அந்த பெருமையான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் நல்லா ஊக்கப்படுத்துங்க. நம்ம பெரிய பெரிய நடிகர்களாகட்டும், பெரிய பெரிய அரசியல்வாதிகளாகட்டும், எல்லாம் பெரிய பெரிய ஆளுமைகள் வந்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான மேடைகள் இருந்து போனவங்க அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லோருமே வந்துட்டு டான்ஸாக இருக்கட்டும், இயல் இசை நாடகத்தை வந்துட்டு இல்லாமல் யாருமே இன்னைக்கு பெரிய ஆள் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும். கைத்தட்டல் வந்துட்டு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க, நல்ல பலமாக கைத்தட்டல். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், இந்த பள்ளி குழுவினர்களுக்கும், தாளாளருக்கும், முதல்வருக்கும், துணை முதல்வருக்கும், ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும், இந்த பக்கவாத்திய இசைக்கலைஞர்களுக்கும், செந்தில் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி.